ரொம்ப ஹைப் பண்ணாங்க. இந்த மோகன்லாலும் மம்முட்டியும் வந்து 18 வருஷம் கழிச்சு ஒரு படத்தில் சேர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சான்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இருந்துச்சு. ஒர்த்து வாட்சிங்கு. ஹாலிவுட் லெவலில் ஒரு மேக்கிங்னா இந்த படத்தை வந்து கண்ணை மூடிட்டு காமிக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் கதை வந்து பார்த்தோம்னா இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஸ்பைவேர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பைவேரை வந்து இந்தியாவில் உள்ள ஒரு மினிஸ்டரே ராஜீவ் மேனனும் அவரோட பையன் ஃபகத் ஃபாசிலும் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள் மேலேயே வந்து அதை தப்பாக யூஸ் பண்ணி அவங்க சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எதிர்த்து ஒரு யூடியூபராக நம்ம மம்முட்டியை நிற்கிறாரு. அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாரா இல்லையா, அவரோட மிஷினில் சக்சீட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த பட கதை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா மோகன்லாலும் மம்முட்டியும் வந்து பீக் பெர்ஃபார்மன்ஸ் குறையே சொல்ல முடியல. ரொம்ப மேலேயும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை. படத்துக்கு என்ன வேணுமோ அதை மீட்டர் பண்ணி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் வில்லனா நம்ம ஃபகத் ஃபாசில் பார்த்தோம்னா சொல்லவே தேவையில்லை. நடிப்பு அரக்கன் அவருக்கு வில்லனிசம் சொல்லி தரணுமா, தேவையே இல்லை. படத்தில் வந்து பீக் வில்லனிசம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. மெயினாக டிஓபி பார்த்தோம்னா இந்த ஹாலிவுட் லெவலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிக்சர் குவாலிட்டி வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. அப்படி இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் வந்து ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரியும் படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே வச்சு பயங்கர என்கேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா எப்படி கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து பில்ட் பண்ணி அந்த கதையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலேயே கொஞ்சம் டைம் எடுத்து அழகாக காமிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த காரில் 5th கியரை போட்ட மாதிரி படம் நிற்காம போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை மாதிரி படத்தை வந்து மம்முட்டி வந்து சூஸ் பண்ணுறதே வந்து ஒரு தனி தைரியம் வேணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஏஜில் வந்து அவரோட ஸ்டோரி செலெக்ஷன்லாம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் பார்க்கலாமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி படத்தை தான் தியேட்டரில் பார்க்கணும். இதை மாதிரி படத்தை தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள்.